கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐசுரியமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனே உங்களை ஆளுகை செய்யக்கூடியவர். உங்கள் சூழ்நிலைகளை தேவனே ஆளுகை செய்கிறார். ஆம், எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய, திகைக்க வேண்டிய காரியங்கள் கிடையாது. காரணம் என்ன? கர்த்தரே கனப்படுத்தக்கூடியவர். கர்த்தரே உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அவங்க என்னை கனப்படுத்தலையே, இவங்க என்னை கனப்படுத்தலையே என்று சொல்லி மனிதர்களை சார்ந்து கொண்டிருக்காதீங்க. ஆம், அன்றைக்கு அகாசுவேருவின் அரண்மனையிலே மொர்தெகாயை கனப்படுத்தும்படி தேவன் விரும்பினார். ஆமானுடைய சதித்திட்டங்கள் முறியடிக்கப்பட்டன. அகாசுவேரு கனப்படுத்தப்பட்டார். ஆம், எந்த இடத்திலே நீங்கள் தலை குனிந்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்களை கனப்படுத்த என் ஆண்டவரால் ஆகும். உங்களுடைய பண தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு அருமையான சகோதரன் அவர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவருடைய மனைவி 2 பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு சிறிய கம்பெனியிலே அவர் வேலைக்கு போய் கொண்டிருந்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு தீர்மானம் செய்தாங்க. இனி நாங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டோம், எங்களுடைய எல்லா பண தேவைகளையும் சந்திக்க கர்த்தர் வல்லவர் என்று சொல்லி தீர்மானம் செய்தார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே கடையிலே கடன் வாங்குவதை நிறுத்தினார்கள். ஒரு கம்பெனியிலே பியூனாக வேலை செய்து கொண்டிருந்தார். கணவனும் மனைவியும் ஒரு யோசனை செய்தார்கள். நம்மிடத்தில் இருக்கிற அந்த அரிசியும் உளுந்தையும் போட்டு நம்ம இட்லி சுடலாம், மாவு அரைச்சி இட்லி சுடலாம். நீங்கள் மாவு அரைச்சி கொடுத்துருங்க, நான் இட்லி சுடுறேன், நீங்களும் சாப்பிடலாம், நானும் சாப்பிடுவேன், 2 பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க, வியாபாரத்தையும் பண்ணலாம். மத்தியானத்துக்கு 4 இட்லி உங்களுக்கு இப்போ பார்சல் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அதிலேருந்து டெய்லி இவர் இட்லி கிடைக்கவும், அந்த அம்மா இட்லி சுடவும், காலை உணவு மதிய உணவு அதை முடிச்சுட்டு வியாபாரத்தையும் செய்தாங்க. இவர் காலையில் சட்னிலாம் அரைச்சி கொடுத்துட்டு கம்பெனிக்கு போக லேட்டாச்சு. டெய்லி இப்போ லேட்டாக வராரே அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்டார். ஏன் தம்பி டெய்லி லேட்டாக வர அப்படின்னு கேட்ட உடனே, ஏன் நான் உண்மையை சொல்லவா? சரி சொல்லு. இப்போ நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோங்க. நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணினோம், இனி கடன் வாங்க மாட்டோம்னு தீர்மானம் பண்ணினோம். இப்போ இட்லிக்கு அரைச்சி கொடுத்து, காலையில் சட்னிக்கு அரைச்சிட்டு, சாம்பாருக்கு அரைச்சிட்டு அப்புறம் தான் நான் வரணும், கொஞ்சம் லேட்டாகி போச்சுங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேனேஜர் நேரம் தவறாமையை குறித்து ஒரு கிளாஸ் அவருக்கு எடுத்தார். மாத்திரமல்ல, நீ முடிஞ்ச உடனே என்னை வந்து பாரு, என் வீட்டில் வந்து பாருன்னாரு. வீட்டில் போய் பார்த்த பொழுது ஒரு கிரைண்டரை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. நீ அரைக்க வேண்டாம், அது கிரைண்டரில் மாவு அரைச்சிரு அப்படின்னாரு. இப்போ கிரைண்டரை கொண்டு போகிறதுக்கு அவருக்கு வேனுக்கு காசு வேணும். வெளியே வந்து நிற்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சகோதரன், அவர் வேன் ஓட்டக்கூடியவர், வேன் கொண்டு இருந்தார். அவர் வேன்லேயே இலவசமாக கொண்டு போனார்.
கால சூழ்நிலைகள் மாறுச்சு. இப்போ அந்த சகோதரன் ஒரு ஹோட்டல் வச்சு பிரம்மாண்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன தெரியுமோ கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து கொண்டு நீங்கள் செய்ய. சின்ன வேலையோ பெரிய வேலையோ உண்மையாக செய்ய, உத்தமமாக செய்ய. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். எவரையும் கனப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தராலே கூடும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா காரியங்கள் மேலே கர்த்தருக்கு ஆளுகை இருக்குது. உங்கள் மேலே ஆளுகை இருக்குது, உங்கள் குடும்பத்தின் மேலே ஆளுகை இருக்குது, உங்களுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருக்கு ஆளுகை இருக்குது. அவருடைய ஆளுகைக்கு உங்களை அர்ப்பணிங்க. அவருடைய ஆளுகைக்கு உங்களை விட்டு கொடுங்க. என்ன நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவருடைய கரத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. மீண்டுமாக சொல்கிறேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். இந்த வார்த்தை எப்போ சொல்கிறாங்கன்னா, கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்கும்போது சொல்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இப்போது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நன்மையான ஈவுகளிலிருந்து நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய திருச்சபைக்கென்று உற்சாகமாய் கொடுங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும், அவனுடைய கொம்புகள் மகிமையாய் உயர்த்தப்படும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார். எண்ணி கொடுக்கிறவனுக்கு கர்த்தரும் எண்ணி கொடுப்பார். அள்ளி கொடுக்கிறவனுக்கு கர்த்தரும் அள்ளி கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பதிலே ஈடு இணையில்லாதவர். நீங்கள் 1 மடங்கு கொடுக்கும் பொழுது 100 மடங்கு உங்களுக்கு கர்த்தர் திரும்ப தருவார். அமுக்கி ஒருக்கி சரிந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களுடைய மடியிலே போடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய கரங்கள் கடந்து வருகிற ஒவ்வொரு ஐஸ்வர்யமும் ஒவ்வொரு பணமும் கர்த்தராலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி இந்த பணத்தை கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறார். இந்த பணத்தை கர்த்தரே ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி அவருடைய கரங்களிலே வைங்க. ஆண்டவரே எங்களை நடத்துங்க என்று சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை தருவார். உங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுப்பார். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உயர்ந்த இடங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. பூமியின் உயர்ந்த இடங்களிலே அவங்களை ஏறி இருக்கும்படியாக பண்ணுவார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் சின்ன வயசில் ராஜா வேஷம் போட்டிருக்கலாம். ஒருவேளை அட்டையிலே ஒரு கிரீடத்தை செய்து தலையிலே வைத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. உங்களுடைய பிள்ளைகளை உண்மையாகவே கர்த்தர் கிரீடங்களை பதிக்கும்படி செய்வார். பொன் ஆபரணங்களை தரிக்கும்படி கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை கனப்படுத்துவார். ராஜாக்கள் மத்தியிலே, அதிகாரிகள் மத்தியிலே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் கனப்படுத்தப்படுவீங்க. ஏன்னா உங்களை கனப்படுத்த, உங்கள் குடும்பத்தை கனப்படுத்த, உங்களுடைய பிள்ளைகளை கனப்படுத்த கர்த்தராலே ஆகும். ஆம் ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்கிறபடியினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.